வணக்கம் நண்பர்களே. இது பாலாவின் ஜோதிட நேரம். நான் வியட்நாம்லேருந்து உங்கள் அன்பு பாலா. இப்போ இந்த ஜோசியம் ஜாதகத்தில என்னுடைய 2வது அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். 1982ல வந்து நான் +2 எக்ஸாம் முடிச்சுட்டு, இந்த இன்ஜினியரிங் காலேஜில அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன். 1000க்கு மேல மார்க் இருக்கு. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து 95% மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஎஸ்சி எதுவும் ஜாயின் பண்ணாமல் நான் அதுக்கு பணம் செலவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் லிஸ்ட் வந்தப்போ நம்ம பேர் அதில் இல்லை. அது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அப்பா வந்து என்கிட்ட வந்து மைண்டு சேஞ்ச் ஆகும், நீ போய் மூகாம்பிகை சினிமா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கே ஞானம் தேட்டருக்கு தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சாரு. நான் போய் அந்த படம் பார்க்கும்போது எதேர்ச்சையாக இந்த கைகளை வந்து இந்த காதுக்கு பின்னாடி இப்படி வச்சப்போ அந்த இது ஸ்க்ரீன்லேருந்து வர்ற சவுண்டு வந்து இந்த காதில் விரலில் கையில் பட்டு ஸ்டீரியோஃபோனிக் சவுண்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் அது கேட்டது. அது வந்து நான் ஏதோ புதுசாக ஒன்று கற்றுட்ட மாதிரி கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிது. அப்புறம் வந்து நாங்கள் அப்போ வந்து தஞ்சாவூரில் ஐயங்கெடுத்துரு அந்த 4 கால் மண்டபம்னு சொல்லுவாங்க, வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் தெரு. அங்கே சவுத் மட விழா, தெற்கு மட விழாத்தில் இருந்தோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த சின்ன ஒரு ஆஞ்சநேயரும் ஒரு தேரடி இருக்கும். அந்த சந்தில் போயிட்டு ஒரு அஸ்ட்ராலஜர் ஒருத்தரை பார்த்தோம். அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர். அவருடைய பையன் ஒருத்தர் வந்து கால் கொஞ்சம் அப்படியே சாட்சி நடப்பான். அவர் பார்த்த உடனே அவர் என்னுடைய ஜாதகத்தெல்லாம் அஸ்ட்ராலஜிலாம் பார்த்துட்டு, பையனுக்கெல்லாம் கட்டணம் நல்லா தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது படிப்பெல்லாம் நல்லபடியாக தான் கிடைக்கும், அவன் நல்லா படிப்பான், நல்ல பொசிஷனில் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு வாக்கு சொன்னார் அவர். அதோடு இல்லாமல் அவர் அடிஷ்னலாக இதோட கூடுதலாக இன்னொரு வாக்கியமும் அவர் சொன்னார். அப்போ அது எங்களுக்கு புரியல. இந்த பையன் வந்து அவங்க அம்மாவை வந்து நல்லா பார்த்துக்குவான், தெலுங்கில் வந்து அம்மனை பாగా చూసుకుంటాడు அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அது நாங்கள் ரொம்ப இயல்பாக எடுத்துட்டோம். இப்போ அது 88 வந்து எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சுது, அவர் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியில் ஏதோ இந்த கட்டங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு ஓகே, அப்பாவுக்கு ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு. அதனால் இந்த அஸ்ட்ராலஜிலையும் வந்து நமக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களும் இருக்குது, சமயத்தில் அவங்க பொடி வச்சு சொல்கிற மாதிரி சில மறைப்பொருள்களும் இருக்குது. இது வந்து என்னுடைய அஸ்ட்ராலஜி பற்றிய 2வது அனுபவம். இதுக்கு மேலேயும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தொடர்ந்து வாங்க, நம்ம இந்த அஸ்ட்ராலஜி சேனலை நம்ம பயணிப்போம். நன்றி, வணக்கம்.